வணக்கம் மக்களே, நான் உங்கள் சதீஷ். பப்ஜி வீடியோ ஏதாவது பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்படியே ஒரு சப்போர்ட் பண்ணுங்கய்யா. கன் எடுத்தாச்சு, அவ்வளோதான். எனிமி ஃபுல்லாக எனிமி இருக்காங்களா அந்த சைடு? யாரும் இல்லை. ஃபுட் ஸ்டெப் கேட்குது, வெளியே ஓடுறான்னு நினைக்கிறேன் மக்களே. இதோ யாரா நீ? பாவம், கண்ணு இல்லாமல் மாடிக்கிட்டான். என்ன பண்ணுறது மக்களே, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் போட்டாச்சு. எங்கே மக்களே, இப்போல்லாம் சோலோவா ஸ்குவாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே பதுங்கி இருந்தாலும் அடிச்சிடுறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. நீங்கள் யாராவது சோலோவா ஸ்குவாடு போடுவோன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. ஆனால் சோலோவா ஸ்குவாடுன்ற போடுறது ரொம்ப கெத்து தான். கன்று எடுத்துக்கலாமா? எடுத்துகிட்டு ஹீல் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ஜூஸை மட்டும் போடலாம். இந்த 100 சூட்டு கன்று இருந்தால் தான் மக்களே நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். அதை வச்சு படம்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஸ்குவாடுக்கு இதுதான் செட் ஆகும். 4 பேர் அட் அ டைமில் ரெஸ்ட் பண்ணுவானுங்க. இந்த 40 புல்லட்லாம் வச்சுருந்தானா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 120 150 புல்லட் இருந்தால் தான் நம்மளால் ஓரளவாவது ஒரு 3 நாக்காவது வைக்க முடியும், சர்வே பண்ண முடியும். எங்கே மக்களே, ஈவெண்ட்டில் எங்கே பார்த்தாலும் எனிமி தான். ஒன்றும் இது பண்ண முடியல. நமக்கும் ரெஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. நம்ம ஏறி ஆடணும். ஒன்று ஆடணும், இல்லைன்னா செத்துடணும். அதுதான் நம்மளோட கேமு. பாருங்கள், நம்ம சாகிறதுக்கு முன்னாடி பேக்கு மட்டும் நம்ம லூட் பேக்கு ஃபுல்லாக இருக்கணும். இதுக்குள்ளே எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், இருக்கான் மக்களே. ஓடுறான் வெளியே. வளவே யாரா? எங்கடா இருந்து அடிக்கிற மக்களே? வாவ், கண்ணாடி போட்டு பதுங்களா? நம்ம தான் தப்பு. நம்ம அந்த இடத்துல ஏறி இருக்கக்கூடாது, இருந்திருக்கணும். விடுங்க மக்களே, பார்த்துக்கலாம். சரி விடுங்க. இந்த கேம் இயர்லி அவுட் ஆகிட்டோன்னா என்ன பண்ணுறது? அடுத்த ஈவெண்ட்டுக்கு போக வேண்டியதான். அங்கே கேம்பிங்கை போட வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது மக்களே? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்னு சொல்கிறவங்கலாம் கமெண்டில் சொல்லுங்கள். மக்களே, இப்போ ஈவெண்ட் அடிக்கடி பக் ஆகுது. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கா? ஒரே இடத்துல ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே. ஒரு சூப்பரான பிளான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து இறங்குனீங்கன்னா இந்த ஈவெண்ட் இந்த இது மேலே, இந்த ஓட்டு மேலே இறங்கிடுங்க. இறங்கிட்டு அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் படுத்துருங்க. படுத்து கொஞ்சம் நேரம் கேம்ப் போட்டு அடித்து நினச்சிக்கோங்க. அந்த கேம்பில் கிடைக்கிற கில்லே மன நிம்மதியாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். படுத்துட்ருக்கோமா, அவ்வளோதான். இங்கேயே படுத்துட்டு இருந்தோன்னு நினச்சிக்கோங்க. ஒரு நிம்மதியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் படுத்துட்டு இருந்தேன்னா எவன் எங்கே இருக்கான், எப்படி வருவான், எல்லாமே தெரியும். சரி, இந்த வீடியோவில் பாருங்கள். நான் அவ்வளோ நேரம் படுத்துட்ருக்கேன். எனக்கு முன்னாடி உள்ள ஒருத்தன் கேம்ப் அடிச்சிட்ருக்கான். நீங்கள் வேணால் பாருங்கள். சுற்றி பார்க்குறான்னா, ஆனால் அந்த நடுவில் அந்த பாக்ஸ் கிரியேட் இருக்குல்ல, அது ஓப்பன் பண்ணுற இடத்துல ஒருத்தர் உக்காந்துட்ருக்கான் மக்களே. டைமிங் போயிட்டுருக்கு. நானும் இப்போ தான் நோட் பண்ணுறேன், ஏன்னா டைமிங் போயிட்டுருக்கு, ஆளே காணுமேனு. நானும் சுற்றி பார்க்குறேன். லாஸ்ட்டில் பார்த்தா தெரியுது அவங்களுக்கு, அந்த பாக்ஸ் பக்கத்தில் இருக்கு பாருங்கள். கன்று செவத்துக்கு வெளியே தெரியுது பாருங்கள். ரொம்ப நேரமாக அங்கே ஒருத்தர் உக்காந்துட்ருக்கான், பதுங்கிட்டு இருக்கான். சரி, நானும் ராஜா நீ என்ன தான் பண்ணுற, இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆனோன்னு பாருங்கள், ஓடுறாரு பாருங்க. மண்டியிலே போட்டு டட்டா. நம்மளே கேம்ப் அடித்தா அவன் நமக்கு மேலே எப்படி கேம்ப் அடிக்கிறான் பாருங்க. அதுக்கு என்ன மக்களை பண்ண முடியும்? இந்த பப்ஜியை பொறுத்தளவுக்கு ஓரளவு கேம்பிங் அடித்தா தான் கொஞ்சம் செட்டில் ஆக முடியும். பார்த்தீங்களா, இப்போ அவனை காப்பாற்ற அவன் ஃப்ரெண்டு வருவான் பாருங்க. அவருக்கு எங்கெங்கே போவான் பாருங்க. அப்படி பார்த்தீங்க, இன்னும் என்ன பார்க்கல அவன். நான் இங்கே தான் இருக்கேன்னு இங்கே மாலியை தூக்கி போடுவான் பாருங்க. மாலி போட்டான் பாருங்க, எங்கெங்கே போவாது பாருங்க. அவரு பார்த்தீங்களா, வந்துட்டான். நான் எதுவே பண்ணல மக்களே, அமைதியாக இருக்கேன். சரி, ரிவ்யூ பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னென்னு தோணுச்சுன்னு தெரில. சரி, ரிவ்யூ பண்ணால் அவ்வளோதான், கண்டுபிடிச்சிருவானுங்க அப்படின்ட்டு அழித்து விட்டேன். ஆனால் இன்னும் என்னை கண்டுபிடிக்கல மக்களே. நான் எங்கே இருக்கணும்னு தெரில. இது பக்காவான ஒரு ஹிடன் ஸ்பாட்டு. நம்மளும் வந்து படுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்குவாடே நீங்கள் அடிச்சிடலாம்.
பாருங்கள் அங்கங்கே சுற்றுறான். எங்கே இருக்குன்னு தெரில அவனுக்கு. அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சிடுச்சு. ஈஸியாக அவ்வளோதான் மக்களே, கில் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். எதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கேம்ப் அடிக்கிறோன்னு சோலோ வாஸ் ஸ்குவாடு போட்டிருக்கோம். 4 பேர், நம்ம ஒருத்தன். வேறு என்ன பண்ண முடியும்? பதுங்கி தான் தாக்க முடியும். டைரெக்டாக இதாக பண்ண முடியும். ஸ்குவாடு ஆடுறவனுங்களே இதுதான் பண்ணுறானுங்க, கேம்ப்பு தான் அடிக்கிறானுங்க. இதில் நம்ம அடித்தா என்ன? நமக்கு லூட்டு தான் மக்களை ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட எனிமி அடித்து கில் ஃபீல்டு இருக்கோ இல்லையோ, நம்மக்கிட்ட லூட் இருக்கணும். பேக்கு ஃபுல்லாக இருக்கணும். கன்னு மெடிக்கெட்டு, எனர்ஜி ட்ரிங்க்கு, ஊசி, குளுக்கோஸு, அது இதுன்னு எல்லாமே இருக்கணும். முடிஞ்சால் பப்ஜியை கூட தூக்கி உள்ளே பேக்குள்ளே போட்டுக்கிட முடியும்னா அதையும் தூக்கி போட்டுக்கணும். பாருங்க, எடுக்கிற மாலி கீழி எல்லாமே எடுத்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவேன். இது அப்படியே பழகிடுச்சு மக்களே. நம்ம அடிக்கிற அந்த ஒரு 2 எனிமிக்கு இவ்வளோ பொருள் இருந்தால் தான் செட் ஆகுது. இப்போ பாருங்கள், ஈவெண்ட்டு ஃபுல்லாக அலச. ஈவெண்ட்டில் யாருமே காணும். ஆனால் எனிமி இருக்கானுங்க. அந்த சைடு சண்டை போடுறானுங்க, இந்த சைடு யாரும் வரல. அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மகளே. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும், உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது பண்ணியிருந்தா, பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போங்கயா. காசாக பணமா? அதுக்கே வெஞ்சன்ஸ் பண்ணுறீங்க. இங்கே பாருங்க, காரில் வந்து இறங்குவார். இறங்கி தடன்னு ஓடுவார் பாருங்க. பாவம் மக்களே, இவனை பார்த்தோன்னா எனக்கு பாவமாகிடுச்சு. என்ன பண்ணுறது? ஆனால் நமக்கு கில்லு தானே முக்கியம். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. ஏன்னா இது கேம். எப்போ என்ன வேணாலும் நடக்கும். நம்ம போட்டு நம்மளே ரிட்டர்ன் கூட போகலாம். அவ்வளோதான் மக்களே. இந்த பவர் செம்மையாக இருக்குது மக்களே. நீங்கள் யூஸ் பண்ணுங்களேன். கரெக்டாக எனிமி இருக்கிற டைமில் நமக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் நேரம் அந்த செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேகமாக ரன் ஆகிற மாதிரி இருக்குது. சும்மா நார்மலாக இப்போ ஃபைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட சர்க்குன்னு போட்டு நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனிமி கிட்ட போயிட்டு தான் அதை போடணும்னு இல்லை, கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இவர் பண்ணதுக்கு பாருங்கள், எனர்ஜி ட்ரிங்க் இல்லாமல் இவர் இருக்க மாட்டார். கைப்புள்ள பயங்கரமான ஆள். எனர்ஜி ட்ரிங்கை போட்டாச்சு. இவனோட டீம் மட்டும் இங்கே தான் இருக்கான். ஃபுல் ஸ்குவாடு தான் வருவானுங்க. ஏன்னா நாக்கு தானே அண்ணா இருக்கானுங்க. கொஞ்ச நேரம் கேம்பிங்கை போடுவோம். படிக்கட்டிலே உக்காந்து சங்கீத சூரங்கள் ஏழேலு. அவ்வளோதான் மக்களே. திரும்ப பழைய இடத்துலேயே போய் செட்டில் ஆக வேண்டியதான். என்னடா வெளியே வந்துட்டேன் போடா, பறந்து போவோம்ல. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அந்த சைடு போயிட்டேன். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுலேயும் நீங்கள் ஏறி கேம்ப் அடிக்கலாம் மக்களே. வேறு என்ன மக்களே பண்ண முடியும்? கேம்ப் அடிக்கிறதுனா கேம்ப்பு தான் அடிக்க முடியும். அதுக்கும் ரொம்ப ஒரே இடத்துல உட்காந்து முட்டை போடக்கூடாது மக்களே. கொஞ்சம் பதுங்கணும் பாயணும், அப்படி தான் இருக்கணும். அதை விட்டு இது பண்ணக்கூடாது. நன்றிங்க. இங்கே பாருங்க, அவ்வளோதான். இறங்கி அடித்தோமா திரும்ப போய் கொஞ்சம் நேரம் படுத்துடணும். அவ்வளோதான். கொஞ்சம் டைம் இது பண்ணோன்னா கப்பு மைனஸ் ஆகாது மக்களே. இன்னும் நான் யாராவது அந்த எடுத்துட்டிங்களா? ஆர்ட்ஸ் எடுத்துட்டிங்களா? அந்த புத்த மனுஷன். இன்னும் அந்த மனுஷனை நான் ஒரு வாட்டி கூட எடுக்கல மக்களே. 4 ஃபயர் பால் கலெக்ட் பண்ணுறேன், 5வது கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே சாவடிச்சிட்றானுங்க. இல்லைன்னா 5 கலெக்ட் பண்ணி முடிக்கிறேன், அந்த வண்டிக்கிட்ட போகிறதுக்குள்ளே டைமிங் முடிஞ்சிருது. ஒன்றும் பண்ண முடியல. ஈவெண்ட்டே முடிய போது இன்னும் நான் அந்த ஓப்பன் பண்ணல மக்களே. ரோட்டுக்கு அந்த சைடு எனிமி இருக்கான், அங்கே புஷ் பண்ணுவோம். அவ்வளோதான் மக்களே. ஏன் நான் அங்கங்கே பார்க்குறேன்னா, இந்த மாதிரிலாம் ஓடும்போது இங்கெல்லாம் இருந்து அடிச்சிருக்கானுங்க. என்ன அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறதோட அடி நான் நிறையா வாங்கியிருக்கேன். அதனால தான் அங்கங்கே பார்க்குறது. சுற்றி தெளிவாக அலாட்டாக இருக்கணும் மக்களே. கொஞ்சம் மிஸ் ஆனால் அவ்வளோதான், நம்மளை அடித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா லைஃப்பும் கிடையாது இல்லை, ஏன்னா நம்ம சோலோ இல்லை. அவ்வளோ ஈவெண்ட்டில் நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அடுத்து நம்மளை காலி பண்ணிட்டானுங்கன்னா ரிவேவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டைரெக்டாக பரலோகம் தான். திரும்ப கேமுக்கு வெளியே போயிட்டு திரும்ப வர வேண்டியதுதான். நமக்காண்டியே மான்ஸ்டர் டெக்கு பைபிளை கொண்டு வந்து வச்சுருக்கு. இந்த சூப்பர் பவர் ஆனால் ஊனா கை டச் ஆகி ஒர்க் ஆகிடுது. இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னல கொஞ்சம் செகண்ட் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும், நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் மக்களே. ஃபுட் ஸ்டெப் கேட்குது, பாட்டுன்னு நினைக்கிறேன். அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டுருக்கான், ஆனால் எங்கே இருந்தான்னு தெரில. கறக்குமுறை இதோ கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள், ஓடுறான் பாருங்க. ஓடினே இருப்பேன் அந்த மாதிரி தான் அவனுங்க.
பாட்டு ஈவெண்ட்டுக்கு, அதாவது ஒரு மேட்ச்சுக்கு 2-3 பாட்டு வந்துடுறானுங்க மக்களே. ஒரு 6 கில்லு எடுத்தால் அதில் 2 பாட்டு தூக்கிடுறானுங்க. அது சாவாமல் ஓடுறாரு பாருங்க அவர். அங்கே தான் அவர் ஹைலைட்டு. ஆப்போசிட்டில் இனிமே இருக்கானுங்க மக்களே. ஏறுவாங்கன்னு பார்க்கலாம், ஏறுற மாதிரி தெரில. நம்மளே ஏறுவோம். நமக்கு கொஞ்ச நேரம் தான் பொறுமை, அதுக்கப்புறம் இதெல்லாம் கிடையாது. கப்பாவது மயிராவது ஏறி அடிக்கணும், இல்லைன்னா சாகணும். டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி மகளே. ஃபுட் ஸ்டெப்பு நல்லா அழுத்தமாக கேட்குது. ஆனால் இந்த பக்கத்து வீடா இல்லை இந்த வீட்டுக்கு, இந்த ப்ளூ கலர் வீட்டுக்கு பக்கத்து வீடான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிளியராக கேட்க மாட்டேங்குது. பின்னாடி ஏதோ ஃபுட் ஸ்டெப் கேட்குற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணுங்க பாப்பா, ஏறுறாங்க மகளே. சொல்லல பாட்டு இங்கே தான் ஃபுட் ஸ்டெப்பு நல்லா சத்தமாக கேட்குது. எங்கே இருக்காங்கன்னு தெரியல மக்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். சிக்க மாட்டேன்றானுங்க மக்களே. இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எங்கேயும் கேட்குது. ஆடாப்பாவி, சொல்லலை மக்களே, இங்கே தான் இருக்காங்கன்னு. அவ்வளோதான் மக்களே, அடித்தோம் போயிட்டான், செத்தோம், திரும்ப இறங்கி வருவோம். சரிங்களா, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே.